ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வண்டி நம்மளுக்கு கருப்பு குதிரை ஃபெராரி தான். இந்த வண்டி பார்த்தா ஹைப்ரிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையில் சவுண்டு எப்படின்னா, கியர் போட்டால் சவுண்டு வரும், இல்லைன்னா ஸ்மூத்தாக போகும். சவுண்டு இல்லாமல் ஈவியில் ஸ்மூத்தாக போகும், எந்த சவுண்டும் வராது. கியர் போட்டால் மட்டும் தான் சவுண்டு இதில் வரும். இந்த ஒர்க்ஷாப்பில் இப்படி தான் வண்டி ஓட்ட முடியாது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரிவர்ஸ் இந்த வண்டியெலாம் சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் போட்டாலே நம்ம ஊர் காசு 1,09,000 கிட்ட பே பண்ண வேண்டியதாக வரும். ஏன்னா இந்த மாதிரி வண்டிகள்லாம் எக்ஸ்பென்சிவான பெயிண்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கவனமாக வண்டி எடுக்கணும். கொஞ்சம் சிதறினா கூட ஏதாச்சும் வண்டியில் போய் அடிச்சிடும். இன்னைக்கு சரியான வெயில். ஒரு வண்டியை தான் ஃபோட்டோ எடுக்க போனேன். தூத்துது இன்னைக்கு கையெல்லாம் வெயிட் தூத்துட்டு என்ன வெயில். அப்படியே குளிச்ச மாதிரி தான் இருக்கு. காலையில் எது குளிக்கிறோம்னே தெரில. குளிக்காமலே வந்துடணும் இனிமே. இன்னைக்கு வெயிலை பார்த்தா சரியான வெயில். ஏதோ தண்ணி மேலே ஊற்றுன மாதிரி வேர்க்குது. கையெல்லாம் தண்ணி ஓடியாடுது. அந்தளவு வெயில் இன்னைக்கு. இந்த வண்டி தான் மெர்சிடிஸ். வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் நல்லா இருக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டியில். சேஃபாக இருக்கும் பார்க்குறது. இப்படி தான் வண்டி பார்க்கிங் நடக்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி எடுக்கணும். நீங்களே பாருங்கள் எப்படின்னு. இந்த வண்டி தான் ஆடி ஈவி. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வண்டி ஓட்டின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியெல்லாம் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க. மணி 5:30 ஆச்சு. கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா புழுதி காற்று ஒரு மாதிரி அப்படி பிளர்லாம் இருக்க மாதிரி இருக்கு. பார்த்து சூரியனே மறைஞ்சிருக்கு ஒரு மாதிரியா. இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு, பிளர்ரா. மணி 7 மணி ஆகுது. இப்படிதான் துபாயில் 7 மணிக்கு தான் இருக்கேன். நம்ம வேலையை முடிச்சு எப்போவுமே ஒரு டீயை போட்டு தான் போகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள்.